வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th தமிழில் செகண்ட் டேர்ம் இயல் 3 தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லோரும் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம், அதற்குரிய ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 2024 ஜூன் 28 வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லாரும் அதை அட்டன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, அப்ஜெக்டிவ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட பார்க்காம அதை ஈஸியாக தான் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். எல்லாரும் அதில் வெற்றி பெறலாம். இதுவரை படிக்காதவங்க கூட இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணலாம். அந்த டெஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குரூப் 2க்கு. அதனால் மறக்காமல் எல்லோரும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ கொர்க்கை, ஆப்ஷன் பி பூம்புகார், ஆப்ஷன் சி வஞ்சி, ஆப்ஷன் டி தொண்டி. ரெண்டாவது கொஸ்டின். உமணர் போகலும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி நற்றிணை. மூணாவது கொஸ்டின். முடியரசனின் நூல்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ காவிய பாவை, ஆப்ஷன் பி பாவிய கொத்து, ஆப்ஷன் சி பூங்கொடி, ஆப்ஷன் டி வீரகாவியம். நாலாவது கொஸ்டின். தவறானது எது? ஆப்ஷன் ஏ கழனி வயல், ஆப்ஷன் பி களம் கப்பல், ஆப்ஷன் சி நல்கும் நன்மை, ஆப்ஷன் டி சமர் போர். அஞ்சாவது கொஸ்டின். சரியானது எது? ஆப்ஷன் ஏ அரிச்சுவடி ஓலைச்சுவடி, ஆப்ஷன் பி கதிர்ச்சுடர் கதிரவனின் விளக்கு, ஆப்ஷன் சி மல்லெடுத்த வீரம், ஆப்ஷன் டி மின்னல் வரி மின்னல் கோடு. ஆறாவது கொஸ்டின். வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இந்த திருக்குறள் எதை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ நேர்மை, ஆப்ஷன் பி உண்மை, ஆப்ஷன் சி உழைப்பு, ஆப்ஷன் டி பண்பு. ஏழாவது கொஸ்டின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது யார் கூறியது? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி திருமூலர். எட்டாவது கொஸ்டின். நாட்டுப்புறவியல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நெல்லை சு முத்து, ஆப்ஷன் பி சு சக்திவேல், ஆப்ஷன் சி அண்ணாமலையார், ஆப்ஷன் டி விபுலானந்தர். ஒன்பதாவது கொஸ்டின். நெய்தல் திணை மக்களின் பூ எது? ஆப்ஷன் ஏ குறவன், ஆப்ஷன் பி கொங்கலு நீர், ஆப்ஷன் சி காந்தல், ஆப்ஷன் டி தாளம்பூ. பத்தாவது கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பாடல் வடி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி
நற்றிணை. ஆப்ஷன் டி புறநானூறு. பதினோராவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ ஊ என்னும் எழுத்து சுட்டாக பயன்படுவது இல்லை. ஆப்ஷன் பி புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை. ஆப்ஷன் சி அண்மை சுட்டு இவன் இம்மரம். ஆப்ஷன் டி அகச்சுட்டு இவ்வீடு அம்மரம். பன்னெண்டாவது கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் ஏ விடிவெள்ளி பஞ்சுமெத்தை. பி மணல் ஊஞ்சல். சி புயல் போர்வை. டி பனிமூட்டம் விளக்கு. ஆப்ஷன் ஏ 4 1 2 3. ஆப்ஷன் பி 4 3 1 2. ஆப்ஷன் சி 4 2 3 1. ஆப்ஷன் டி 4 2 1 3. பதிமூணாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்த பொருள்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ இஞ்சி. ஆப்ஷன் பி அரிசி. ஆப்ஷன் சி கற்பூரம். ஆப்ஷன் டி மிளகு. பதினாலாவது கொஸ்டின், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு. ஆப்ஷன் பி குறுந்தொகை. ஆப்ஷன் சி நற்றிணை. ஆப்ஷன் டி 18. பதினஞ்சாவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ வணிகர் மெர்சன்ட். பி பயணப்படகுகள் வாயேஜ். சி நுகர்வோர் கன்சியூமர். டி கலப்படம் அடல்ட்ரேஷன். பதினாறாவது கொஸ்டின், சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை டேஸாக மாற்றலாம். ஏ சிமெண்ட். பி செங்கல். சி கோலமாவு. டி சுண்ணாம்பு. பதினேழாவது கொஸ்டின், அஞ்சாமே மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான். இப்படி கூறும் நூல் எது? ஏ கடலோடு விளையாடு. பி நானிலம் படைத்தவன். சி நீங்கள் நல்லவர். டி துன்பம் வெல்லும் கல்வி. பதினெட்டாவது கொஸ்டின், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று கூறியவர்? ஏ பாரதியார். பி பாரதிதாசன். சி கவிமணி. டி முத்தரையர். பத்தொன்பதாவது கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். பி பாரதிதாசன். சி வாணிதாசன். டி முடியரசன். இருபதாவது கொஸ்டின், பொறுத்துக. ஏ செக் கடன் அட்டை. பி டிமாண்ட் டிராஃப்ட் பற்று அட்டை. சி டெபிட் கார்டு காசோலை. டி கிரெடிட் கார்டு வரைவோலை. ஆப்ஷன் ஏ 3 4 2 1. ஆப்ஷன் பி 3 4 1 2. ஆப்ஷன் சி 4 3 2 1. ஆப்ஷன் டி 4 3 1 2.
21வது கொஸ்டின் வினா எழுத்து பற்றி சரியான கூற்று எது? ஏ ஏ யா ஆ ஓ நா ஐந்தும் வினா எழுத்துக்கள். பி மொழியின் இறுதியில் வருபவை ஏ யா. சி மொழியின் முதலில் வருபவை ஆ ஓ. டி மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. இருபத்தி 2வது கொஸ்டின் முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஏ துரைமாணிக்கம். பி ராஜசுந்தரம். சி துரைராஜு. டி புவியரசு. 23வது கொஸ்டின் நானிலம் படைத்தவன் எந்த நூலில் உள்ளது? ஆப்ஷன் ஏ நீங்கள் நல்லவர். பி பாரதம் அன்றைய நாற்றாங்கால். சி புதியதோர் உலகு செய்வோம். டி புதியதோர் விதி செய்வோம். 24வது கொஸ்டின் நாகரிக மனிதன் வகைப்படுத்தாத நிலம் எது? ஆப்ஷன் ஏ நெய்தல். பி பாலை. சி மருதம். டி குறிஞ்சி. 25வது கொஸ்டின் பொறுத்துக. ஏ மேகம் மேற்கூரை. பி வானம் குடை. சி தவம் நீச்சல். டி ஒளிச்சுடர் தலைவன். ஆப்ஷன் ஏ 4 2 3 1. ஆப்ஷன் பி 2 4 3 1. ஆப்ஷன் சி 1 2 3 4. ஆப்ஷன் டி 1 2 4 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ பார்த்துடலாம். கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் பி பூம்புகார். தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகம் வந்து பார்த்தோம்னா எதுனா பூம்புகார். 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நற்றிணை. உமனர் போகலும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்னென்னா அந்த காலத்தில் பண்டமாற்று வணிகம் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து நெல்லை கொடுத்துட்டு வந்து பாலை வந்து நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதை சொல்கிறது வந்து பார்த்தோம்னா என்னென்னா நற்றிணையில் சொல்லியிருப்பாங்க. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பாவிய கொத்து. முடியரசன் நூல் வந்து மற்ற 3மே வந்து முடியரசனோட நூல். பாவிய கொத்து அப்படின்றது பெருஞ்சித்திரனார் பாவலர் பெருஞ்சித்திரனோட நூல் தான் வந்து பார்த்தோன்னா பாவிய கொத்து. 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தவறானது வந்து நல்கும் நன்மை. நல்கும் அப்படின்னா வந்து தரும், அதுதான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மின்னல் வரி அப்படின்றது மின்னல் கோடு, அதுதான் வந்து கரெக்டு. மீதி இருக்க 3மே தப்பு. அப்போ அரிச்சுவடி அப்படின்னா வந்து அகரவரிசை எழுத்துக்கள். கதிர்ச்சுடர் அப்படின்னா வந்து கதிரவனின் ஒளி. மல்லெடுத்த அப்படின்னா வந்து வலிமை பெற்ற. ஸோ 5க்கு வந்து ஆப்ஷன் டி. 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நேர்மை. இந்த குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா வணிகரோட நேர்மையை பற்றி தான் வந்து சொல்லுது. பொருளை வந்து கொடுக்கும்போது கூடவும் கொடுக்க மாட்டாங்க, குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் நேர்மையாக வணிகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த குறள். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார். ஔவையார் தான் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூலை தொகுத்தது வந்து சு சக்திவேல் அப்படின்றவர் தான் தொகுத்திருப்பார். ஆப்ஷன் பி. 9வது கொஸ்டினுக்கு வந்து நெய்தல் திணையோட பூ வந்து ஆப்ஷன் டி தாளம்பூ. இது வந்து குறவன் கிடையாது, குறவம். ஆப்ஷன் ஏ. குறவம் பூ வந்து எந்த திணைனா பாலை திணை. அதுவே ஆப்ஷன் பி வந்து செங்கல் நீர் வந்து பார்த்தோம்னா மருதம் திணை. அதுவே சி காந்தல் வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி திணை. ஸோ 9வதுக்கு ஆன்சர் வந்து தாளம்பூ. ஆப்ஷன் டி. 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்ற வரி வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பட்டினப்பாலையில் தான் வந்து இருக்கும். 11வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி தவறானது அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி அகச்சுட்டு. இவ்வீடு அம்மரம்னு வராது. அகச்சுட்டு அப்படின்னா வந்து பிரிச்சா பொருள் தராது, அதுதான் வந்து அகச்சுட்டு. இதை வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பிரிச்சா பொருள் தரும். ஸோ தப்பு. 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 4 1 2 3. விடிவெளினா விளக்கு, மணல்னா பஞ்சுமெத்தை,
புயல் வந்து ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கற்பூரம் அப்படின்றதான் ஏற்றுமதி செய்யாத பொருளில் வரும். என்ன ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்கன்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. இறக்குமதி பண்ணது வந்து சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அதுவே அரேபியாவிலேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. ஸோ 13வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி கற்பூரம் அப்படின்ற. 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அகநானூறு அப்படின்றதா ரைட்டு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஆன்சர் வந்து அகநானூறு. 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படின்றதா தப்பு. பயணப்படகுகள் அப்படின்னா என்ன வரும்னா ஃபெர்ரிஸ் வரும். வாயேஜ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கடற்பயணம். மற்ற எல்லாமே ரைட்டு. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் பி. 16வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி கோலமாவு. சிலை செதுக்கும் போது வந்து உதிர கல்லில் வந்து கல்தூளை வந்து கோலமாவாக தான் மாற்றுவாங்க. 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் வந்து எழுதினது வந்து யாருன்னா முடியரசன் தான் எழுதியிருப்பார். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதே அஞ்சி அகற்றி விலகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் தான் நானிலம் படைத்தவனில் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி. 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ பாரதியார். சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசலப்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் பாரதியார். ஆப்ஷன் ஏ. 19வது கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றவர் யாருன்னா முடியரசன் தான் வந்து திராவிட நாட்டோட வானம்பாடி. முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராஜு. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. செக் அப்படின்னா வந்து காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வரை ஓலை, டெபிட் கார்டு அப்படின்றது வந்து பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து கடன் அட்டை. 20க்கு ஆப்ஷன் ஏ. 21க்கு வந்து சரியானது வந்து ஆப்ஷன் டி மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்கேன்னா அதாவது லாஸ்ட்டில் வந்து 5வது வந்து நாண்டு வராது, ஏ தான் வரும். ஸோ 5 வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்றது வந்து இதில் வந்து நான்றது தப்பு. மொழியின் இறுதியில் வர்றது வந்து ஆ ஓ தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. சி வந்து மொழியின் முதலில் வருவது ஆ ஓன் இருக்கு, ஏ யா தான் வரும். ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் டி. 22வது கொஸ்டினுக்கு முடியரசனின் இயற்பெயர் வந்து துரைராசு. ஆப்ஷன் சி. 22க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு, துரைராசு. 3க்கு ஆப்ஷன் டி புதியதோர் விதி செய்வம். நானிலம் படைத்தவனை எழுதினது வந்து முடியரசன் எழுதியிருப்பார். இந்த நானிலம் படைத்தவன் எந்த நூலில் இருக்கும்னா புதியதோர் விதி செய்வம். ஆப்ஷன் டி. 24க்கு ஆப்ஷன் பி அதாவது பாலை. பாலையை வந்து நாகரிக மனிதன் வந்து வகைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 தான் சொல்லியிருப்பாங்க. பாலையை பற்றி வந்து வகைப்படுத்தியிருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் பி. 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 2, 4, 3, 1. மேகம் அப்படின்னா குடை, வானம் தலைவன், தவம் நீச்சல், ஒளிச்சுடர் அப்படின்னா வந்து மேற்கூரை. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட் முடியுது. இன்றைக்கோட மோட்டிவேஷனல் லைன் என்னடா, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது. அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா நம்ம எதுவுமே முடியும் அப்படின்னு ஒரு பெரிய செயலை செஞ்சால் கூட அது ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியும். ஆனால் முடியாது அப்படின்னு நம்ம ஒரு துளி நினச்சா கூட அதனால் நம்மளால் 0% கூட அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எதையுமே நம்ம முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சால் தான் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு பெரிய வேலையை கூட நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதனால் இந்த குரூப் 2 வந்து மெயின்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் இருக்குது அப்படின்னு எதையுமே ஒரு பெருசாக ஒரு பெரிய இதோட கண்ணோட்டத்தோட பார்க்காம நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக இதில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டேர்மில் வந்து தமிழ் 6th தமிழில் ஃபஸ்ட் டேர்மில் நீங்கள் டெஸ்ட்டு போடலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதில் போய் டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.